சந்தோஷம், மெய்ஞானம் வளர்ப்போம், ஆரோக்கிய யுகம் அமைப்போம். அன்னையை வணங்குவோம், தந்தையை வணங்குவோம், நம்மை வழி நடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம். ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல நேற்று நாம இதயத்தையும் மூளையையும் சீராக நாள் முழுவதும் இயங்க வைக்கக்கூடிய ராம் அப்படிங்கிற அச்சரத்தை உச்சரிக்கிறது எப்படி அப்படின்னு விரிவா பார்த்தோம். இன்னைக்கு இதனுடைய விளக்கத்தை இரண்டாம் நிலையாகவும் நாம தெரிஞ்சுக்குவோம். ஏதோ இது இந்து மத மந்திரம் அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. அதாவது நீர்வாழ் உயிரினம், தாவரம், அடுத்து நிலவாழ் உயிரினத்துல ஊர்வன, பரப்பன, நடப்பன. இந்த நடப்பன அப்படிங்கிற உயிரினங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பயம் வந்த உடனேயே அது எழுப்பக்கூடிய சத்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னு தான் சொல்லும். அப்புறம் என்ன சொல்லுவோம்? அப்படின்னு தான் சொல்லும். இந்த இதுதான் ராம். அதாவது ரா ரா, ரி ரி, ரு ரு, ரே ரே, ரை, ரோ ரோ, ரவ், இர். இதுல எந்த சத்தத்தை நீங்க கொடுத்தாலும் உங்களுடைய இதயம் அதிர்வடையும். ஒரு பயம் வந்த உடனே இதயத்தினுடைய துடிப்பு தன்னிலையை மறந்து ஒன்றும் அதிகமாக துடிக்கும், இல்லாட்டி ரொம்ப குறைவா துடிக்க ஆரம்பிச்சிடும். உடனே அந்த மூளை என்ன பண்ணும்னா அந்த ட்ர் அப்படிங்கிற சப்தத்தை வெளியிட்டு அந்த இதயத்தை சமநிலையில துடிக்க வைக்கும். இதை நாம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த நடப்பன உயிரினங்கள் எல்லாமே நான் சொன்ன மாதிரி ஒரு தான் சொல்லும். கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படிங்கும். இதுல இருந்து மனிதனுக்கு கடைசியா, ஏன்னா மனிதனும் நடப்பன தான், அவனுக்கு உருவான சப்தம் தான் ராம். ஏன் நாம தயாரிக்கக்கூடிய வாகனங்களை எடுத்துக்கங்க. அதை நாம ஸ்டார்ட் பண்ணும்போது முதல்ல என்ன செய்யும்? தான் சொல்லும். அதே வாகனம் வேகமா போகும்போது என்ன சொல்லும்? தான் சொல்லும். அப்ப வாகனத்துக்கே அது சீரா இயங்கணும்னா இர்ரும் இம்மும் வேண்டின்னு இருக்கு. அப்ப மனிதனுக்கும் ஏன் ராம் வருவாக கூடாது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இது ஏதோ இந்து மதத்துல வரக்கூடிய ஒரு சாமியோட பேருன்னு நீங்க நினைக்க வேண்டாம். ஏன்னா ராமருக்கு நிறைய பேர் இருக்கு. விஸ்வாமித்திரர் தான் அந்த ராமரையும் லக்ஷ்மணரையும் குழந்தை பிராயத்துல சண்டைக்கு கூட்டின்னு போவார். அதாவது தவம் செய்யறதுக்கு நிறைய சக்திகள் இடையூறா இருக்கு, அதையெல்லாம் வதம் செய்யணும். அதுக்கு சரியான ஆள் யாருன்னு பார்த்தா தசரத மைந்தர்கள் தான் அப்படின்னு முடிவெடுத்து அந்த குழந்தையில காட்டுக்கு கூட்டின்னு போறார். அதுவும் ரொம்ப குழந்தை பருவம் அது. அப்ப அந்த குழந்தையில என்ன பண்ணதுன்னா, தாத்தா நீங்க எங்கேயோ சண்டை போட கூட்டின்னு போறேன்னு தெரியறது எங்களுக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்ப விஸ்வாமித்திரர் என்ன சொல்லியிருப்பார்னா, பயப்படாதீங்க குழந்தையிலே, தாத்தா ஒரு மந்திரம் சொல்லித்தனே, ராம் ராம் ராம்னு சொல்லிண்டே வாங்க, உங்களுடைய பயம் போயிடும் இப்படின்னு தான் சொல்லியிருப்பார். அப்ப இந்த இடத்துல ராம் அப்படிங்கிற மந்திரத்தை உருவாக்கியவர் யாருன்னு பார்த்தா நிச்சயம் அது விஸ்வாமித்திரரா இருக்கத்தான் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா விஸ்வாமித்திர மகரிஷி, அதாவது என்ன சொல்லலாம்னா சிரஞ்சீவி. இன்னைக்கு யாருமே கதையில விஸ்வாமித்திரரை சிரஞ்சீவின்னு சொல்றது கிடையாது. ஆனா 4 யுகங்கள்லையும் விஸ்வாமித்திரங்கிற பேரோடையே வாழ்ந்த ஒரே மனிதர் யாருன்னா விஸ்வாமித்திரர் மட்டும்தான். 4 யுகத்திலையும் வர்றார். கிருதாயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம்னு 4 யுகங்கள்லையும் அவர் குருவா வர்றார். அப்ப நிச்சயம் அவர் இந்த மந்திரத்தை உருவாக்கி இருப்பார் அப்படிங்கிறதையும் நாம இந்த இடத்துல சூட்சுமமா புரிஞ்சுக்கலாம். அப்ப 4 கால் உயிரினங்களும் தான் சொல்லுது.
இதில் 4 கால்னு சொல்றதை விட நடப்பன, நடக்கிற உயிரினங்கள் எல்லாமே பயப்படும் போது தான் சொல்லுது. அதே மாதிரி நாம தயாரிக்கக்கூடிய வாகனங்கள் எல்லாமே தான் சொல்றது. அப்ப ஏன் மனிதர்களும் இந்த கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ராம்னு சொல்லக்கூடாது? நிச்சயம் இதனுடைய விளக்கத்தை புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு கிராமப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த யாராவது வயதானவங்க சாக பிழைக்க கிடக்கும்போது என்ன செய்வாங்கன்னா, சில குறிப்பிட்ட சமுதாயத்துக்காரங்க அந்த ஊர் மக்கள்லாம் கூப்பிட்டு அவங்க வீட்டுக்கு அழைச்சு ராமஜெயம் சொல்லுவாங்க. அப்ப ராமஜெயம் சொல்லும் போது என்னாகும், அவங்க உயிரோட வந்துருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை ஏற்பட்டது. ஆக்சுவலி அந்த இடத்துல ராமஜெயம் சொல்லி இருக்க கூடாது, ராம் தான் சொல்லி இருக்கணும். அதை என்ன செய்வாங்கன்னா மாரடித்து அழுதல் அப்படிம்பாங்க. இந்த மாரடித்து அழுகிறதுங்கிறது என்ன ஆயிடுச்சுன்னா, யாராவது செத்து போனதுக்கு அப்புறம் இவங்க மார்புல அடிச்சுக்கிறாங்க. அதுவும் செய்யக்கூடாது. அதாவது ஒரு வயோதிகர் ஆணோ பெண்ணோ வீட்டில் இருக்கும்போது சாக பிழைக்க கிடக்கும் போது அவங்களை எழுப்புறதுக்காக செய்யக்கூடிய ஒரு முயற்சி என்னன்னா, அவங்களுக்கு பிடிச்சவங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து அவங்க மார்புல, அந்த வயோதிகர் ஆணோ பெண்ணோ படுத்திருப்பாங்க இல்லையா, அவங்க மார்புல எப்படி ஒரு தாய் குழந்தை பருவத்துல முதுகுல எப்படி தட்டி தட்டி ரே 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 சொன்னாலோ அதே மாதிரி இப்ப அந்த வயோதிக காலத்துல அவங்களுக்கு பிடிச்சவங்க எல்லாம் வந்து அவருடைய மார்புல மெதுவா தட்டி கொடுக்கணும். ராம் 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 ராம்னு சொன்னா அவர் எந்திரத்திற்கு வாய்ப்பு இருக்கு. இதையும் இவங்க பிற்காலத்துல புரிஞ்சுக்காம என்ன பண்ணிட்டாங்க, ராமஜெயம் சொல்லுங்க அப்படின்னு கூட்டின்னு வந்துட்டாங்க. ஆக்சுவலி ராமஜெயம் அப்படிங்கிறது என்னன்னா, ராமர் போருக்கு போகும்போது, இலங்கைக்கு போருக்கு போனார் இல்லையா, அப்ப அவருக்கு வெற்றி கிடைக்கணுங்கிறதுக்காக அனுமன் சொன்னதுதான் ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீராமனுக்கு வெற்றி உண்டாகட்டும் அப்படிங்கிறார். இப்ப நம்ம இந்தியா ஜெயிச்சுட்டுனா என்ன சொல்றோம், ஜெய் ஹிந்த் அப்படிங்கிறோம் இல்லையா. அது மாதிரி ராமருக்கு வெற்றி உண்டாகட்டும், அத ராமர் சொல்லாம ஸ்ரீராமருக்கு ஜெயம், ஸ்ரீராமருக்கு ஜெயம் அப்படின்னு ஹனுமன் சொன்னார். அப்ப நீங்க உடனே நான் ஸ்ரீராம ஜெயம் சொல்லுவானா, இப்ப நீங்க என்ன போருக்கா போயிட்டு இருக்கேன், ராமரோட போருக்கு போறேலா? இல்ல. அப்ப நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் என்னன்னா ராம். அதனாலதான் இதை இன்னொன்னு சூட்சுமா சொல்லுவாங்க, ராம பானம் பெருசா ராம நாமம் பெருசா அப்படின்னு கேட்பாங்க. ராம பானத்தை விட ராம நாமத்திற்கு தான் வலிமை கூட. ஏன்னா ஒரு உயிரினம் சீரா வாழணும், அந்த உடம்புல நிலையா தங்கி இருக்கணும்னா அதனுடைய இதயமும் மூளையும் சீராக இயங்க வேண்டும். அந்த இதயத்தை சீராக இயங்க வைக்கக்கூடிய சப்தம், நாதம், மந்திரம், ஸ்லோகம் ரா. மூளையை சீராக இயங்க வைக்கக்கூடிய மந்திரம், சப்தம், ஸ்லோகம் இம். ஏன்னா இந்த இம்ம பற்றி இன்னொரு விளக்கம் கூட சொல்லலாம். அந்த காலத்துல யாராவது பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, சொல்லு அப்படிம்பாங்க. அப்ப சொல்லி கேட்டா அந்த விஷயம் முழுசா மனசுல பதியும். அப்ப இந்த விளக்கங்கள்ல இருந்து இந்த ராமநாமம்ங்கிறது ஏதோ இந்து மதத்துக்குரியதுங்கிறது இல்ல, அது மனிதனுக்குரிய ஒரு ஒப்பற்ற சப்தம், நாதம், கீதம், மந்திரம் அப்படின்னு எடுத்துக்கணும். இப்ப நாம அந்த ராமநாமத்தை 7 முறை ஜபிப்போம். கண்ணை மூடிக்கங்க, மேருதண்ட முத்ரால உட்கார்ந்துக்கங்க. மூலாதாரம் ராம், ஸ்வாதிஷ்டானம் ராம், மணிப்பூரகம் ராம், அநாகதம் ராம், விசுத்தி ராம், ஆக்ஞா ராம்,
சகஸ்ராரம். ராம். மெதுவாக தளர்த்திக் கொள்ளவும். இது மாதிரி நீங்க ராமநாமத்தை தினமும் காலையில குளிச்சு முழிச்சுட்டு 7 முறையும், ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னால 7 முறையும் ஜெபிச்சீங்கன்னா உங்களுடைய இதயமும் மூளையும் வாழ்நாள் முழுவதும் சீராக இயங்கும். நிச்சயம் நான் கற்றுக் கொடுத்த இந்த ராமநாமத்தை உங்கள் வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்து உங்கள் உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், செயல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இன்றைய காணொளியை நிறைவு செய்து கொள்கிறேன். நமது ரியல் சிம்பிள் யோகா ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை புதிதாக காணும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும், அருகிலுள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும், காணொளிகள் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிரவும், காணொளியில் கூறப்படும் பயிற்சிகளை செய்து பலன் அடைந்திருந்தால் அடைந்த பலனையும் பதிவிடவும். மேலும் நமது பயிற்சி மையத்தின் சார்பாக நீங்கள் விரும்பும் நேரத்தில் ஆண் பெண் இருபாலருக்கும் தனிப்பட்ட முறையில் ஆன்லைனில் யோக பயிற்சிகள் கற்றுத்தரப்படும். மற்றும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர்களை உருவாக்குவதற்காக இன்டர்நேஷனல் யோகா ஃபெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும். இந்த பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான 9789889680 இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து பயிற்சியில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றேன். மேலும் நமது பயிற்சி மையத்தில் நீங்கள் அங்கத்தினராக இணைந்து கொள்ள விரும்பினால் ஜாயின் பட்டனை பிரஸ் செய்து அங்கத்தினராக இணைந்து கொள்ளலாம். அங்கத்தினராக இணைந்து கொள்பவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 3வது ஞாயிற்றுக்கிழமை, 4வது ஞாயிற்றுக்கிழமை ஆகிய 2 தினங்கள் கட்டணம் இல்லாமல் உங்களுக்கு தேவையான யோக பயிற்சிகள் கற்றுத்தரப்படும். இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு அதிகப்படியான உறுப்பினர்கள் நமது மையத்தில் அங்கத்தினராக இணைந்து நமது மையத்தின் வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த பொருளுதவியை செய்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு மீண்டும் அன்புடன் அழைக்கின்றேன். சந்தோஷம்.